ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நல்ல மொறு முள்ளங்கி பக்கோடா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குழந்தைகள் முள்ளங்கியை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள், அது முள்ளங்கியில் செய்ததே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட. இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்றைக்கி 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில். கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிட்டு எடுத்துக்கங்க. இப்போ இதை காய் சீவுறதை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா துருக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பூ போல் இருக்கணும். இப்போ இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்குங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணது. அடுத்ததாக அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, அரை கப் அளவுக்கு கடலை மாவு, 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். இப்போ இதை முதல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா முள்ளங்கி கொஞ்சம் நீர் விடும், முள்ளங்கிலே தண்ணி இருக்கும். தண்ணி உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது தண்ணி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததான் கொஞ்சமாக, இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஒரு 5லேருந்து 6 பூண்டு தோலோட நல்லா நசுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. அடுத்ததான் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த மாவு அந்த முள்ளங்கி வெங்காயத்து மேலே நல்லா ஒட்டியும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா மொறுன்னு வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து தான் எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது, ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே உதிர்த்து விட்ட மாதிரி போட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கட்டை விரலால் தள்ளி விடுங்க. அப்படியே உதிர்த்து விட்ட மாதிரி போட்டிங்கன்னா எட்டெட்ட அழகாக விழும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு முறை இந்த மாதிரி நல்லா சுழட்டி விட்டு கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். நல்லா அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கி நல்ல நிறம் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். இப்போ இதை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதான், நம்முடைய முள்ளங்கி பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கங்க. கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை இலைகளை அப்படியே எண்ணெயில் பொரிச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து இப்படி மேலே தூவி விட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சுவையான முள்ளங்கி பக்கோடா பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், முள்ளங்கியில் செய்தனே கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கொஞ்சம் கடிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சத்தம் கேட்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.